சலேட லேப்டாப்ல பல ரகசியங்கள் இருக்கலாம். எப்படின்னா, அவர் பல காதல் உறவுகள் மூலமா உளவுத்துறை செஞ்சிருக்கலாம், புலனாய்வு தேடி இருக்கலாம். மகள் மூலமா புலனாய்வு செஞ்சிருக்கலாம், மனைவி மூலமா புலனாய்வு செஞ்சிருக்கலாம், வேறு மனைவி மூலம். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? யாரு சொன்ன? வேற யாரு? இதே கம்பெனில பெண்களை தயார் செய்து அனுப்பி Right, right. அதோட காணொளிகள் அமர்த்துறது, இந்த தகவல் திரட்டுகள் எல்லாம் யார்கிட்ட வந்து சேர்றது? அந்த முதலாளி வந்து இவருதான், ஷலே. அடா, அவ்வளவு சொல்ல தேவையில்ல. இலங்கையின் அடுத்து எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லுங்க. சரியா டெல்சான்? டெல்சான் கதையை தெலுங்குலையா? நீங்க வேற குறுக்கால வாயிறீங்க. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். தயாசினி ஜெயசேகர உங்க கட்சி தானே, உங்களோட தானே இருக்காரு. நாளைக்கு அப்படி சொல்லிட்டாரு, எல்லா கள்ள எல்லாம் சேர்ந்து எல்லாம் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு இஷ்டம் போலிக்கார கோவம் வந்துருச்சு. මගෙන් ඔයගේ ප්‍රශ්න අහන්න එපා. ඔයා නෑ නෑ මම உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளை சட்டையோட இறங்கிட்டீங்க? எங்க கோர்ட் கேஸ் எதுவும் இருக்கா, இல்லாட்டி இருக்க கேஸுக்கு எதுவும் லோயர் ஆகலாம்னு வந்துட்டீங்களா? இல்ல 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 நீங்க சொன்னதுதான். கோட்டையும் தேடி பார்த்தனால காணல, அது வேற பிரச்சனை. அப்புறம் என்ன நடக்குது இன்னைக்கு? ஒரே பரபரப்பு. வசந்த கருணாவோட கைது செய்யப்பட்டாரு. ஆனா இந்த கொஞ்சத்துக்கு முதல் பிணை கொடுத்துட்டாங்க. யோசித்த ராஜபக்சவுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவையும் நிராகரிச்சிட்டாங்க. எனக்கு கவலை என்ன தெரியுமா? உங்களோட அப்பா எங்கட அப்பாவெல்லாம் நினைச்சு நான் கோவப்படுறேன். அப்ப மாதிரி நினைச்சு கோவப்படுறீங்க, என்ன காரணம்? இல்ல, நம்மட அப்பாவும் ஜனாதிபதியா இருந்திருந்தா நம்ம உலகத்தை செய்திருக்கிறோம். உண்மைக்கும் அப்படித்தானே அவங்க செய்திருக்கிறாங்க. நம்மட அப்பா அம்மா வேலை இடத்துல இருந்து ஒரு பேப்பர் கூட கொண்டு வர மாட்டாங்க. ஒன்னும் இல்லையா? அதுதான் சரி, பாருங்க. இந்த தகுதியுமே இல்ல, ஆனா பெரிய பெரிய அது உண்மையில மறக்கிற அந்த காணொலியை தான் நான் இன்றைக்கும் பார்த்தேன். தாய் வந்து உனக்கு போகுது, களத்து போகுது. எங்கட நேர்கள் ஒரு முறைப்பாடு டில்சான் கணவர் கேட்டாங்க. நாங்க கொமெண்ட்ஸ் எழுதுறோம். டில்சானுக்கு வருத்தம் வந்தோட நீங்க கொமெண்ட்ஸா பாக்குறீங்கல்ல. டில்சானுக்கு இப்ப சுகமாயிட்டு தானே, அப்ப எனக்கு கொமெண்ட்ஸா பாக்குறீங்க. சரியா சரி. ரொம்ப அக்கறையா நான் கொஞ்சம் காய்ச்சலுக்கு உள்ளானதுக்கு அப்புறமா எல்லாம் அக்கறையா ரொம்ப எழுதியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. கவனம் செலுத்தி இங்க என்ன ஆச்சு டில்சானுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப பிரார்த்தனைகள் நிறைய பேர் செஞ்சிருந்தீங்க. எல்லாத்துக்கும் நன்றி. அவ்வளவுதான். நாங்க லாஸ்ட்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்போம். சரி, இப்ப டில்சான் தயாசரி சொல்லி இருக்கிறார், நானும் இப்ப போகணுதிரியா கடவுளே என்ற மாதிரி அவர் நிக்கிறார். எதிர்வரும் தினங்களில் நான் உண்மையில இந்த இடத்துல இதுக்கு வந்து நான் அனுரோவுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏனண்டா இதுக்கு அனுரோகம் என்ன சம்பந்தம்? இது செய்யறது வந்து விசாரணை அதிகாரிகள், சுயாதீனமா நீதிமன்றம். எனக்கு பகுதி என்ன தெரியுமா? இலங்கையில வருத்தம் வர மாதிரி இந்த இது ஒரு தொற்று வியாதியப்பா. இந்த விசாரணைக்கு அழைச்சி போறாங்களுக்கு வருத்தம் வருதுதானே. இந்த உதாரணம் சொல்ல போனா ரணிலுக்கு வருத்தம் வந்தா இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்பாரு எங்கட இவர் ஷலைக்கு முன்னால போகுது இல்ல பின்னால வருது இல்லைன்ற பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நானே வசந்த கருணா கூட எதுவும் வருத்தம் வந்துருமோண்டுவாக அவர் அந்த சூழ்நிலையை கருத்துல கொண்டு நீதிமன்றம் புன கொடுத்துரும். சலேட விஷயத்துல உதயகமன் பிள்ளை கதையை கேட்டீங்களா? அவர் சொன்னாரு 4 காரணம் சொன்னதுல ஒரு காரணம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, சலேட லேப்டாப்ல பல ரகசியங்கள் இருக்கலாம். எப்படின்னா, அவர் பல காதல் உறவுகள் மூலமா உளவுத்துறை செஞ்சிருக்கலாம், புலனாய்வு தேடி இருக்கலாம், மகள் மூலமா புலனாய்வு செஞ்சிருக்கலாம், மனைவி மூலமா புலனாய்வு செஞ்சிருக்கலாம், வேறு மனைவி மூலம். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? யாரு சொன்ன? வேற யாரு? சலைவனுடைய ஊடக பேச்சாளர் இதே கம்பெனில அப்படி வச்சுக்குவோம். அவர் சிங்களத்துல சொன்னதுல நேற்று விளங்கல்ல. அது கதையா சொல்றாரா? இல்ல இல்ல, நான் எங்கட எடிட்டர் ஆடலும் பாடலும் போட்டு விட்டார் நேற்று. அது நல்லா இருந்துச்சு. இல்ல உண்மையில டில்சான் இது என்ன பிரச்சனை தெரியுமா? இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, எல்லாரும் புரிஞ்சு கொள்ளல. கோட்டாபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச ஆக்கள் வந்து இந்த சிஐடியில வச்சு அந்நேரம் ஆட்சியில அமைச்சர்ல எம்பிமாரா இருந்த பல பேர் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது. சரியா? இப்ப உதாரணம் சொல்ல போனால்
இப்ப ஆரையும் பசில் ராஜபக்ச இப்ப இதுல ப்ரோக்ராம் பாக்குற அமைச்சர்மாருக்கு தெரியும், முஸ்லீம் அமைச்சர்மார் சில பேருக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அமைச்சரை சந்திக்கிறேன்னா அவர் தொடர்பான டீட்டெயில் மேசையில இருக்கும். பஷீர் உடனே கதைக்கும் போது, ஓ இந்த டீட்டெயில் ஒன்று வந்தது, உங்களை பற்றி இப்படி இருக்குது, ஓகே என்ன மாதிரி உங்களோட மினிஸ்ட்ரி என்று கேட்டா, ஓகே சார் எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு நான் கேட்கிறேன். அடுத்தது இது முக்கியமான அமைச்சர்கள், முஸ்லீம் அமைச்சர்கள்னா உங்களுக்கு பேர் சொல்ல உங்களுக்கு விளங்கும், அந்த அமைச்சர்மாருக்கும் புரியும். அந்த அமைச்சர்மார் ஒரு சிலரோட கதைக்குள்ள அப்படியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. சரியா? அதனோட இப்ப எல்லாரும் தொடர்பான டீட்டெயில்கள் அல்லது உள்ளக விவகாரங்களை பாக்குற இவரு தானே இந்த என்ன சொல்ற மாமியார் வீடு பாக்குற ஆள் அரங்கட உதயகம்பம்பில. அப்ப இவர் இந்த ரகசிய வீடியோக்கள் அல்லது உதாரணம் சொல்ல போனா குமாரி குறைகிற விவகாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பெருசா பேசப்பட்டது, இப்ப நாங்க சொல்ல தேவையில்லை. அது மாதிரி இப்ப சில அமைச்சர்மாருக்கு சில பெண்களை தயார் செய்து அனுப்பி அதோட காணொளிகள் அமர்த்துறது, இந்த தகவல் திரட்டுகள் எல்லாம் ஆறுகிட்ட வந்து சேர்றது, அந்த முதலாளி வந்து இவருதான் ஷலே. அவ்வளவு சொல்ல தேவையில்ல, இலங்கையின் அடுத்து எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லுங்க. சரியா டெல்சான் கதையை கேளுங்க. நீங்க வேற குறுக்கால வாயிரீங்க, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். சரியா? அப்ப இவர் என்ன செய்வாருன்னு இப்ப உதாரணத்துக்கு அங்க ஒரு ஆள் முருகுவார். இப்ப அந்த கேபினெட்ல இதுல முருகுனா இவங்க அண்ணன் தம்பி பசிலும் கோட்டாவுமா சேர்ந்து அவர் தொடர்பான தகவல் எடுத்து அவருக்கு அனுப்புறது. அவருக்கு பாருண்டா புறவு பார்த்தா அவர் வாய் சிப்பாயிரும். அந்த இவர் எங்கட பாட்டாளி சம்பிக்க இவர் உதயகம்பெனில ஒரே கம்பெனி நடத்துறாங்க. ஒரு கம்பெனில முதலாளி இருந்தவங்க 2 பேரும் ஓனரா. அந்த கம்பெனி கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்தது யாருக்கு, மைந்தவுக்கு. அப்ப இவங்க தொடர்பான கன விடயங்கள் அவங்கள்ட்ட கிடக்கு. இப்ப பாட்டாளி சம்பிக்கிறவங்களுக்கும் ஒரு லெவலை தாண்டி கதைக்கல. அது சரி. அதான் போல இப்ப அவரும் அந்த லைன்ல சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் அரசாங்கத்துக்கு எதிராக காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா டெல்சான்? இப்ப அவங்க மாறி சொல்லியிருப்பாங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவா வரல என்றால் உங்களோட விக்கிலீக்ஸ் மாதிரி வெளியில வரப்போகுது, வெளியில வரும். அப்படி பாருங்க, இலங்கையில பெரிய ஆபத்து வரப்போது டெங்காலண்டு ஒரு டெங்கு நுழம்பு பத்திரிகையாளமான வைக்குது. ஆமா இல்ல, இந்த நுழம்புக்கு முதல் மருந்து அடிச்சா அந்த நுழம்பெல்லாம் ஒளிஞ்சிரு. நாட்டுல என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. உண்மையில நாட்டுல என்ன பிரச்சனை போது என்னத்தை கதைக்கிறாங்க? இந்த டெங்கு நுழம்பு இதே ஒரு நுழம்பு தான், பெரிய நுழம்பு. இது பெரிய இருக்கிற இப்ப பறந்து திற நுழம்புக்குள்ள இது கொஞ்சம் பெருசு. இதுக்கு ஒரு மருந்து அடிச்சா சரி, எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதிக விசாரணை. ஆனா அந்த நுழம்புக்கு அடிக்கலான்னா அந்த நுழம்புல கரப்ஷன் இல்ல. கரப்ஷன் இல்ல. வாய் மட்டும் தான் கரெக்ட் இருக்கு, ஆனா கரப்ஷன் இல்ல. ரைட். பொலிட்டிக்கல் சாய்ஸ் தான் பண்ணலாமே ஒழிய கரப்ஷனுக்குரிய நுழம்பு இல்ல. அது ஆனா பெரிச்சாலை நுழம்பு அந்த நுழம்பு பறந்து தெரிஞ்ச யாழ்ப்பாணம் எல்லாம். எங்கட சுத்துமாத்து கம்பெனி நாடக கம்பெனிலேயே அந்த நுழம்பு ஏறி நுழம்பு வேலையெல்லாம் செய்து பாப்போம் என்ன நடக்குன்னு. டீல்ஸா இப்ப என்ன டீல்ஸா இவரையும் விட மாட்டீங்களே, கிரு சரச டிவிக்கு அடிச்சதுக்கு எங்கட அந்த பாவம் பாக்க அவரை பாக்க 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு போயிருக்காரு மோவின் சில்வா. ஞாபகம் இருக்க ஒரு அதிகாரிய மரத்துல கட்டி வச்சது. அப்பா ஒரு கிராம சேவர் உத்தியோகத்துல என்ன கொடுமை. அந்த டைம் கிளநீர் ராஜான்னு சொன்னா மோவின் சில்வா தான் சண்டியர். இவர் வந்தா எல்லாம் பயந்துடணும், அந்த எல்லாம் இறங்கி இப்படி ஆமாங்க சாமி அப்படி இருக்கணும். இப்ப ஏலாது தனியா தான் நடந்து வாரது. இப்ப இவரை பழி வாங்குறது தான் கொச்சிக்கோத்தூர்ல ரெடி பண்ணவங்க. அது சரி. ஆமா, இப்ப இதான் ரூபவாயினிக்கு போயிட்டு என்ன அட்டகாசம் பண்ணா போல இந்த மனசு. அதுல இருக்க ஊழியர்கள்லாம் கடைசியில சேர்ந்து அந்த டையெல்லாம் ஊத்தி, நானும் அந்த டைம்ல நினைச்சேன் ஐயோ ரத்தம் வருது போல மோவின் சில்வாஜாவுக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல, டையெல்லாம் ஊத்தி எதிர்ப்பை வெளியிட்டு ஒரே நாசம் செஞ்சு. ஏன்னா இவங்களுக்கு எதிராக நியூஸ் போட்டுட்டாங்களாம். இவங்க நியூஸ்ல வந்து இவர் கலைச்சதை போடலையா, மோவின் சில்வா ஸ்டேஜில் பேசுறத போடலன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த கட்சை ரூபவாயினி சிரச சியத்தை எத்தனை ஊடக நிறுவனங்களுக்கு தாக்கல்கள் நடத்தினாங்க இவங்களும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்பதான் என்ன ஏதோ யோசனைக்கு வந்துருச்சு. என்ன கதை இவருதான் இல்ல யோசனை இல்ல டீல்ஸான். இந்த இவர் இப்ப சொன்னவர் தானே இப்ப தண்ட செய்திய போடலண்டு எங்கள் டைம் அவர் கோவிச்சிருவார், எங்களுக்கு அடிச்சு கல்லக்கல் அறிஞ்சிருவார் எங்களோட ஆபீஸுக்கு. இவர் அந்த மஹிந்த ராஜபக்சேர கால் ஒரு தடவை நக்கிட்டு கிடந்தவர். அந்த ஜோதிச்சன் மஹிந்த ராஜபக்சேர காலை போய் நக்கிட்டு இப்படி. இப்ப இன்னைக்கு எஸ்ஜேபி ஆபீஸுக்கு முன்னாடி SM மணிக்கார் அவர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்த போது ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க.
இந்த தயாசிரி ஜெயசேகர உங்க கட்சி தானே, உங்களோட தானே இருக்காரு, நாளைக்கு அப்படி சொல்லிட்டாரு, எல்லா கள்ள கபோதிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு இஷ்டப்படிக்கார கோவம் வந்துருச்சு. இந்தா நாகரிகமா கேள்வி கேட்க போலாங்க, சரியா? தயாசிரி ஜெயசேகர் எங்கட கட்சி இல்ல. අර ඔබතුමාලත් කියන දයාසිරි මහත්තයා කියනවා මේ ඔක්කොම ඕන කුණුකොටක් දාගෙන අපි මේ ආණ්ඩුව නෑ, පෙරන්නේ මතේ ඔබතුමාලත් ඉන්නවද? ඒක එතුමාගේ මතෙන් නිකන් මේ මගෙන් ඒ වගේ ප්‍රශ්න අහන්න එපා. ඔයා அவர் அது வந்து சரி, அது சரி. கூட்டணியில இருக்காரு. கூட்டணியில இருக்க ஒருத்தர் கதை வந்து எங்களுக்கு தேவைப்படாது. அவரோட கட்சி அவர்கிட்ட போயிட்டு கேட்டுங்க, எங்களோட வராதீங்க அப்படின்னு ஆள் வந்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சு அப்படி போயிருக்காரு. SAB இல்ல நெல்சன் இல்ல கூட்டணி. ஆனா இப்ப என்ன SAB. சொல்றாங்க அவங்க, எல்லாம் சேர்ந்து எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்க அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோங்கிற ஒரு கொள்கையில இருக்கனால அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நெல்சன் நான் உன்னை மறந்துட்டேன். இலங்கையில அந்த ஜெயிலுக்கு போறாங்களுக்கு ஒரு நோய் வருது தானே, ஆ, அவங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்களும் கேட்கல பாருங்க. அந்த நோய் இப்ப இது இந்த காற்றால போற ஒரு நோய் அது. அப்படியோ? அப்படி போயிட்டு வந்தோன்னே நோ காத்து நோ 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 காற்றால பரவுனா மற்ற நாடுகளுக்குள்ளேயும் போகும் அந்த நோய். போல பக்கத்து நாட்டுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தமிழகத்துக்கு போயிருச்சோ? ஆஹா, இன்னைக்கு ஒரு கை வந்துட்டாரையா தடுத்துருக்குறாங்க. வந்துட்டான். இந்த ரைட். ஏவா வயலண்ட் ஒரு பெருச்சாளி இருக்குது ஆ, அந்த திமுக கட்சியில. இப்ப திமுக நான் நினைக்கிறேன் இந்த இப்ப ஏகேடிய போல ஒரு விசாரணை தமிழகத்தில் நடைபெறும் சொன்னா இவர் யாரு ஸ்டாலின் குடும்பம் அங்கிருந்தான் படம் பார்க்கணும் இனி நாளைக்கு ஜெயில. செந்தில் பாலாஜியும் தேடிக்கிட்டு இருக்காங்க, வலை வீசி தேடி கொண்டிருக்கிறார்கள். சொல்லாங்க எனக்கு பாவம் உண்மையில் அவர் என்னன்னு சொன்னால் அவருக்கு திரும்ப நெஞ்சு வலியோடு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்ல, அவருக்கு நெஞ்சு வலி வாரது முக்கியம் இல்ல டெல்சன். எனக்கு இப்ப திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னா அவருக்கு நெஞ்சு வலி வாரது முக்கியம் இல்லை. ம். நெஞ்சு வலி வந்து அவர் அறியாமலே அவர் சிறுநீர் கழிச்சிருவார். அப்ப அது வந்து நெஞ்சு வலி இல்ல. சரி, ஓகே. நோ தப்பாகுதுண்ணா. மக்களே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து அவ அண்ணியார் எங்கட விஜயகாந்த் அவர் பாரியார் பிரேமலதா அவ சொன்னது, நாங்க சொல்லல. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏவா வேலுவுக்கு அவன் இந்த இப்ப இவங்க ராஜபக்ச விட்டா இவங்க எல்லாம் ஒட்டிய கம்பெனி ஒரே மாய்தான், எல்லாம் ஒரே மாய்தான் பார்க்க. என்ன சொல்லுங்க. இப்ப ராஜபக்ச இப்ப ரோட்ட காணல் என்ன மாதிரி தான் நாங்க கிணத்த காணல் என்ன மாதிரி இப்ப அங்க கரூர்ல வந்து ரோட் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரோட் இல்லை, ரோட் இல்ல அப்படின்னு சொல்லி அண்டு வருவாய்த்துறை எல்லாம் போய் சர்ச் எல்லாம் பண்ணி விசாரணை எல்லாம் செய்யணும்னு தமிழகத்துல அட்மிட் ஆகினா தானே பிரச்சனை. ஒரேடியா போய் சிங்கப்பூர்ல அப்பா, முடிஞ்சு போச்சு. ஏவா வேலு சிங்கப்பூரி. சரி. இப்ப அடுத்த துரைமுருகன் இதுல எங்க மாலதீவுல. நான் நினைக்கிறேன் இவங்க நம்ம ராஜபக்ச குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்து ஒரு முன்மாதிரியா இல்ல, இல்ல. எடுத்துட்டாங்க போல. இல்ல 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 இதுல அவங்கதான் சீனியர். அப்ப சரி, அப்ப இவங்க தான் அவங்கள பார்த்து நினைச்சுக்கிட்டு நாடகம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனியர். சரி சரி. இந்த கருணாநிதி வந்து சோத்துக்கு வழியெல்லாம் தானே தமிழகத்துக்கு வந்தது. அவளுக்கு உதவி செய்ததுக்காக அதை நாங்க திருட்டு திமுகவை நாங்க ஏற்றுக்கொள்ளல தானே. ஆமா. ம், ம். அதாவது சொல்ல போனா அது அடுத்தது டிஆர் பாலுட விஷயத்தை பார்த்தீங்களா? முன்னாள் தமிழகத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இவருக்கு எதிராக 10 ஷிப் ஏதோ இருக்குன்னு சொல்லி போட்டது. அது தண்ட மானத்துக்கு அழகில்ல, தனக்கு அபகீர்த்தி வந்துட்டு இவர் வந்து மானலிஸ்டேட் வழக்கு போட்ட திரும்ப. அதை முந்தின நாள் போய் டக்குன்னு போய் வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிட்டாரு. அப்ப ஓடிச்சு. கனடா 10 இல்லையே 2 தான் இருக்கான். ம். இந்த இவர் யாருன்னு கேட்டால் டிஆர் பாலு லொரி டிரைவர். தமிழ்நாட்டுல லொரி டிரைவரா இருந்தவருக்கு என்ன டீடைல்ஸ்? இப்ப நம்ம இவங்கள மாதிரி தான் ஜனாதிபதியாக மேல ராக்கெட் விடலாம், சட்ட கல்லூரிக்கு போகாம சட்டத்தரணி ஆகலாம். அங்க நேவி காலேஜுக்கு போகலாம். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் அப்பா. சரி. அங்க என்ன பிரச்சனைன்னா யாரு உதயநிதி ரமன் 80 நிதி 21 வயதுல பெரிய பராரிய வாங்கி அப்பப்பாவை கொடுக்குது. அப்பப்பாட சொத்தை கொடுக்கல, காசு இல்லைன்னு கொடுக்குது. இல்ல இவங்கட டிசைன் தான். செட்டா. அது சரி. இப்ப உகண்டாவுல படம் காசு இல்ல. படமா இப்ப வெளியே போகுது போல, அதுவும் தேடி இருக்காங்க. டீல்ஸ் நான் சொல்லட்டா, ஸ்ரீலங்கா ஒரு லட்சாதிபதி நாடாக போகுது. இந்த விசாரணை செய்கிற அதிகாரிகள்லாம் தீர்க்க ஆயுசோட இருக்கணும். விசாரணை வேகமா நடந்து இந்த திருட்டு காசுகள் எல்லாம் வெளியில வரும் என்றால் வேற லெவல். அது மாதிரி விஜயும் விசாரணையை வேகப்படுத்தி இந்த கிடக்கிறதெல்லாம் அள்ளி மக்களுக்கு கொடுத்தால் வேற லெவல். இந்த தமிழகத்தை காய்ச்சிட்டு தமிழகத்துல நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லிடுவோம். நம்ம கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக சொல்லிடுங்க. இப்போ சந்திச்சிருக்கிறாங்க டீல்ஸா. இப்போ ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க. அதனோட அவர்கள் இன்று எங்களுக்கு ஒரு செவ்வியும் தாரன் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சில வேளை அது நாளைக்கு தான் பிரசுரமாகும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அதுல இன்னொரு விடயத்தை சொல்லணும் என்றால், முதல்ல வந்து கூட்டமைப்பா தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பட்டது. இப்ப அது கிட்டத்தட்ட வந்து சிதற தேங்காய போயிட்டது.
ஆமா. எப்ப சுமந்திரன் அதுக்குள்ள போனாரோ அது போயிட்டுது. இப்ப இந்த ஆறு சுமந்திரனால இப்ப சுமந்திரன் இருக்கிற பிரச்சனைனா எல்லாம் நான் என்ற பிரச்சனை. கஜேந்திரகுமார் நீண்ட காலமா கஜேந்திரகுமார் மீது கடுமையான விமர்சனம் இருந்தது. எல்லாம் தனியே தான் செய்யறானா. இப்ப கஜேந்திரகுமார் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கட்சி தலைவருக்குரிய பண்போட எல்லாரையும் அரவணைச்சு அந்த விடயங்களை கையாளுறதுன்றது வந்து மக்களால பார்த்து ரசிக்கிறாங்க. சுமந்திரன் இப்ப அவரே இந்த கோர்ட்ஸ் வாசல்லாம் காணக்கூடிய இருக்குது. சரி, அந்த சேவைகள் அப்படியே தொடரட்டும். நல்லது தானே. அதான் நான் இந்த இது செய்யுது. அதே மாதிரியான இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் சரித் அபேசிங்கவும் விஜயதாஸ் ராஜபக்சனுடைய மகன் 2 பேரையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. திரும்பவும் நீ உள்ளே போங்கப்பா அப்படின்னு நீதவான் அவர்கள் உத்தரவிட்டதுக்கு அப்பயே ஜூலை 17ஆம் தேதி வரை விளக்கமறையில் 180 பேர் வந்தவங்களா? வந்தாங்க. அதிகமான அப்பா எக்கச்சக்கமான லாயர்ஸ் இன்னைக்கு வந்து அவங்களுக்காக வாதாடுறாங்கன்னு சரி வரல. கடைசியில் நீங்க 17ஆம் தேதி வரை விளக்கமறையிலுக்குள்ளே இருங்க அப்படின்னு நீதவான் அவர்கள் உத்தரவிட்டான். திரும்பியும் வந்த பஸ்ல ஏறி டட்டாபாய் கடைன்னு போயிட்டான். அதான் இன்னைக்கு அங்க பூஜிதாவுக்கு வினி பம்பஸ் கட்ட வேண்டியா? அவங்களோட ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பூஜிதாவும் பம்பஸ் கட்ட வேண்டியா? ஈஸ்டர் தாக்குதல் வழக்குகளில் இருந்து ஆரம்பத்திலேயே தங்களை விடுவிக்குமாறு முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயபத்ர விடுத்த கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அவங்களும் இந்த ஈஸ்டர் சம்பந்தமான வழக்குல நீதிமன்றம் உண்மையில இலங்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த விடயத்துல மிகவும் ஜனாதிபதி சொன்ன மாதிரி நீதிபதிகள பற்றாக்குறை இருக்கிற சூழ்நிலையிலையும் அது இந்த வழக்குகளை விசாரிக்கணும். உண்மையில் ஒரு அனுபவம் மூத்த நீதியும் மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல நீதித்துறையை பாராட்டியாகும். இல்ல அப்படி பாராட்டும் போது எதிர்கட்சிகள் இருக்கவங்க என்ன சொல்றாங்க? ரைட், சுயாதீனம் இல்ல, இதுல வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், சுயாதீனம் இல்லைண்டா இந்த போற விசாரணை பிள்ளையா? அந்த கேள்வியை நாங்க எதிர்கட்சிகளை முன்வைக்கணும். கட்டாயம் அவங்க சொல்றாங்க இது வந்து அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான உத்தரவுகளை வந்து நீதிமன்றத்துக்கிட்ட பலமா பெற்றுக்கொள்ளுதான். அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து தான் பாராளுமன்ற முஜிபுர் ரஹ்மான் சொன்னாரு, நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதை போன்று செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி அது நடக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப நீதிபதிகளுக்கு பாராளுமன்றத்துல சிறப்புரிமை இருக்கின்றதுக்காக நீதிமன்றத்துல மாண்ப கேள்விக்குட்படுத்தலாம எனக்கு தெரியாது. லிமிட் இருக்குது. இப்ப நாங்க எங்களுக்கு சில கதைக்கேலும் ஊடகத்துலன்றதுக்காக கண்ணா பின்னாண்டு கதைக்கல. சேல்சான் ஒரு நாடக கம்பெனியில வீடியோ ஒன்று சிங்களத்துல போட்டேன்னா அது என்ன நீங்க நேத்து கேட்டீங்க தானே, அவரு என்ன சஞ்சய் மாவத்தை என்ன ஆனார்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன், ஆமா அவங்களாம் ஒரே கட்சி தான், ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்தா கத்துவாங்க, யாராச்சும் அமௌண்ட்டை கொடுத்து நீங்க இப்படி செய்யப்பானா செய்வாங்க அப்படின்னு. ஆனா நேற்று தான் எனக்கு தெரியும், இந்த மனுஷன் வந்து அந்த குரூப்ல இருந்து பிரிச்சு வந்துட்டாருன்னு. இப்ப இவர் வந்து சரி இந்த எல்லாம் அனுர கோ ஓம்னு கத்துறீங்களா, அப்போ ஓம் கமிங் யாரு அப்படின்னு கேள்வி கேட்காரு. கோ ஓம் அனுரனா ஓம் கமிங் யாரு அப்படின்னு கேட்கற. வீட்டுக்கு யார கூப்பிட்டு வர போற, யாரு அடுத்த ஆட்சியில் இருக்கு செய்யறதுக்கு யாரு இருக்குது அப்படின்னு சஞ்சய் மாவத்தை கேள்வி கேட்டிருக்காரு. உங்களோட நண்பர் நாமல் ராஜபக்சே இருக்கிறார் சஞ்சய் மாவம். இல்ல இவர் எதிர்ப்பு கொஞ்சம் போட நினைக்கிறவாங்கி சஞ்சய் இப்ப என்ன பிரச்சனைனா இவர் 2-3 இவர் கொடுத்த முறைப்பாடுகள் வந்து கொஞ்சம் பிழைச்சு போச்சு. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு ஒரு என்ன நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்குள்ள வந்து இவர் கொஞ்சம் பிழையான தகவல்களை கொடுத்து எழுதி கொடுக்கறது தனிவர். நீங்க ரைட்டு கேட்ட மாதிரி போவார். ரைட் ரைட். அதான் இப்ப இவர் மெதுவா இந்த பக்கம் திரும்பிட்டாரு. அனுர கோவம் இல்ல, ஓம் கமிங் அனுர, ப்ளீஸ் கம் அனுர அப்படின்னு இவர் திரும்பிட்டாரு. இல்ல நான் நினைக்கிறேன் இதெல்லாம் டிவியில பார்த்த அனுர இது என்ன இப்படிதான் யோசிக்கணும். சாணி மாத்தியாட்ட ஜேவேவாண்டு ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் பேருந்துகளுக்கு முன்னால. அது அவர் அந்த ஜேவேவான்றது மட்டும் ஏதோ சாணி அபிஷேகரவன் நல்லா சொல்ற அப்படித்தான். சாணி அபிஷேகரவன் மட்டும் இல்ல, மாலிமா ரஜேட்ட ஜெயவேவா, மாலிமா அந்த அரசாங்கத்துக்கு ஜெயவேவா அப்படின்னு இவர் வந்து இன்னைக்கு இந்த கோர்ட் முன்னாடி வந்திருந்தாரு. இன்னைக்கு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து அந்த 2 பேரையும் மீண்டும் விளக்கமறையில் போட்டாங்க தான் ஜூலை 17ஆம் தேதி மட்டும். அதுக்கு நல்ல விஷயம் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு, குட், இன்னும் செய்ய அப்படிங்கிற மாதிரி இவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னடாடில்சான், இந்த அதாவது இந்த ஊழல்ல ஈடுபட்டவர்கள் மீது நம்ம நீதிமன்றத்தை சொல்ல, ஆனா பொதுமக்களை எங்கட கருத்துக்களை முன்வைக்கலாம் தானே. இவர்களுக்கு குடியுரிமையை ஆக குறைஞ்சது 5 வருஷத்துக்கு பறிக்கவும். குறைஞ்சது 5 வருஷம், கூடுனது ஒரு தசாப்தம் 10 வருஷம் குடியுரிமை பறிச்சு இவர்கள் குடியுரிமை பறிச்சு சிறையில வைக்கணும். இவர்களுக்கு வாக்களிக்க இயலாது, தேர்தலில் போட்டியிட ஒன்றும் செய்ய இயலாது.
ஒரு நாட்டுல குற்றம் செய்தா குடியுரிமை பறிக்கிற சட்டமன்றத்தை வந்து நாடாளுமன்றத்துல நிறைவேற்றி அதை தனிச்சட்டமா கொண்டு வரணும். அப்படி செஞ்சதா இனி செய்ய யோசிப்பாங்க. குற்றச்செயல்ல ஈடுபட்டால் அவர்களோட குடியுரிமை பறிக்கிறது. அதாவது ஊழலா இருக்கலாம், லஞ்சமா இருக்கலாம், எண்ணத்துல ஈடுபட்டாலும் செய்யறது. அதிடம் மோசடியில் ஈடுபட்டாலும் செய்யறது. அது ஆறு பேர் ரெண்டு இல்ல தயவு அப்படின்னா ஸ்ரீலங்கா கிளீன் ஆயிருமே. இனி பல வருடத்துக்கு கிளீன் ஆயிரும். இல்ல அப்ப இந்த சட்டம் நாங்க சொல்ற சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தால் பெக்கோ போட்டு காடு கிளீன் பண்ண மாதிரி போயிடும், எல்லாம் தரையா போயிடும். அவ்வளவுதான். அது சரி, சட்டம் வரப்போகுது. ஆஹா, ஒரு புதிய அப்டேட் தான். அது சின்ன ஒரு டிலே ஒன்று இருக்குது. அது எப்படி அது எப்பன்றது தெரியாது. ஆனா சட்டம் வரப்போகுது, மாற்றமே வரத்தான் வேணும். வந்தாதான் ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் கடுமையான சட்ட திட்டங்கள் இருந்தே ஆக வேணும். சரியா? நேற்று எனக்கு ஒரு நண்பர் சொல்லும் போது சொன்னார், இப்ப தமிழகத்திலையும் பல இடங்கள்ல வந்து பத்திரப்பதிவா இருக்கலாம் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கலாம், பல இடங்கள்ல இப்ப ஆன்லைன்லயே வேலை முடியுது. தனியா ஆப்பும் ஓபன் பண்ணியிருக்காரு தமிழக முதலமைச்சர். பெரம்பூர் பெரம்பூருக்கு மக்கள் பிரச்சனைகளை சொல்றதுக்கு ஒரு தனி செயலி ஆப் ஓபன் பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் அவ்வளவு காலம் என்ன இருந்தது? 3-4 கொம்பனி இருந்தா காசு வாங்குறது. அது மாதிரி இலங்கையிலேயும் சில இடங்கள்ல பல முன்னேற்றமா இருக்குது. சில இடங்கள்ல ஊழல் என்ற கருத்து இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்குது. எனவே அதுகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா சரி. ஓகேண்ணா, அப்ப அந்த விஷயத்தோட நாங்க கமெண்ட்ஸையும் படிப்போம் மக்களுடைய. கூட கமெண்ட்ஸ் படிக்கணும்ப்பா, மக்கள் கூட. அண்ணா, இவனுங்களை உள்ள போடாமல் விடுவது அனுரவுக்கு கூடாது. இதுக்கு பதில் நம்ம தல அண்ணன் கருணாநிதி இடம் கேளுங்கள். வண்டி கருணாநிதிட்ட கேளுங்க, கருணாநிதிட்ட கேளுங்க, அவர் வண்டிவா சொல்லுவார்னு சொல்லுங்க. மக்கள் வறுமை என்று அரசை மட்டும் குறைவு விடுத்து ஒவ்வொருவரும் தமது வருமானத்தை அதிகரிக்க, உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்க வழி செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் 90% அதிகமான நம்மவர்கள் 2வது வேலை செய்கிறார்கள். ஓய்வூதியம் பெறும் 75 வயதில் வேலை செய்கிறார்கள். ஆனால் நமது நாட்டில் எவ்வளவோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண கூலி வேலைக்கோ, மருத்துவமனையில் ஒருவரை பராமரிக்கவோ, வேறு சில வேலைகளுக்கோ ஆட்களை. உண்மையில் இது ஒரு நல்ல கருத்து. இன்றைய கொமெண்ட்ஸ் வாசிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த குறித்த அன்பருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். வெளிநாடுகள்ல இந்த வாழ்க்கை தான். 65 வயதுல ஓய்வூதியத்துக்கு போன பிறகு டில்சான் வீட்டுல உட்கார்ந்து இருந்து சாய்மான கதிரையில படுத்துட்டு இருக்காம வேலை போறாங்க. ஒரு 20% 30% வேலை போறாங்க. இங்க ஒரு மருத்துவரா வேலை செய்யறவர் வந்து பின்னேரத்துல வந்து பேப்பர் போடுற வேலை செய்யறாங்க. நான் அங்க இருக்கிற நாடுகள்ல எல்லாம் இப்படி இன்னொரு வேலைக்கு போறாங்க. நாட்டுல காசு எங்கட கையில இருக்கணும்னா நாங்கள் எங்களை கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். பல பேர் வந்து அந்த உணவு பரிமாறுற ஊபர்கள் அப்படி என்னெல்லாம் கன பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க. தமிழரசு கட்சி முன்பு ஆண்ட அரசுகளுக்கு ஆதரவு போல தெரிகிறது. ஆஹா, அது ஒரு நல்ல கருத்து தான். அடுத்து, புத்த சாசன தந்தை பாதுகாக்க வேண்டிய அரசு முதலில் தேரர்களிடம் இருந்து தான் பாதுகாக்க வேண்டும். புத்த சாசனத்தை பாதுகாக்கணும், தேரர்களிடம் தான் பாதுகாக்கணுமா? கம்மன் பிள்ளை இதுக்குள் உள்வாங்க அதிக காரணம் இருக்கு. கொஞ்சம் தட்டினால் வெளிவரும், வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. தவளை வாழணும், தவளை வாயனும் ஓனான் தலைவனும் சேர்ந்துட்டாங்கன்னு தான் வரவணும் நினைக்கிறேன். வாழணும் தவளை வாயன் தான் நினைக்கிறேன். அந்த கொமெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. கம்பம் பிளவை உள்ளே அழுகிறான், வெளியில் சிரிக்கிறான், நமக்கு ஒன்றும் வைத்தியம் நடக்கும். நாட்டில் எல்லோருக்கும் நல்லது. இருவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். நாட்டில் எல்லாம் சீரியஸா போகுது. அது ஒரு புறம், உங்கள் செய்தியை கேட்டு ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு நம்ம நிகழ்ச்சியை பாக்குறப்ப சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் பார்த்த காலை வணக்கம். நேற்று நான் ரொம்ப கவலை அடைந்தேன். நாட்டு நடப்பு தேடி பார்த்தேன், காணவில்லை. அதன் பிறகு நான் ஆகவே உணர்ந்து கொண்டேன் இல்சானுக்கு சுகமில்லை என்பதை. தம்பி தமிழரசு, தம்பி இல்சா நலமாக இருக்கிறீர்களா? நான் குவைத்திலிருந்து சாந்தன். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களே ஆசிர்வதிப்பார். நன்றி நன்றி நன்றி. ஒரு அக்கறைக்கு நன்றி, அன்புக்கும் அக்கறைக்கும் நன்றி. நீங்கள் இருவரும் தமிழரசு வில்லிசை குழு ஆரம்பித்தால் அமோகமாக நடை போடுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கு. இல்லங்கட நாடக கம்பெனிக்கு இப்ப இவரோட காய்ச்சி கொண்டிருக்காங்க. கம்பன் பிலவோட காய்ச்சி கொண்டிருக்கோம். தம்பி இருவருக்கும் வைஃபை கம்பன் பில ஏதோ விவகாரம் இருக்கும் போல என்று நகைச்சுவை பாடல் சொன்ன விதம் சிரிச்சிருக்காங்க. சந்தோஷம், சிரிச்சு சந்தோஷமா இருங்க எல்லாம். மிஸ் மனோரி கம்பன் பில வாழ்க. ஐயோ, மிஸ் மனோரி கம்பன் பில வாழ்கையா? சேர்த்து சொல்லாதீங்க, வேற அது. மிஸ் மனோரி கம்பன். சரி டில்சான், அப்ப நல்லபடியா போயிட்டு வாங்க. சந்திப்போம் நாளைக்கு. கட்டாயம் மீண்டும் நாளைக்கு வாங்க, சந்திப்போம், சந்திக்கலாம். ஓகே, வணக்கம், பாய்.
உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.